ஒரு ஏர்கிராஃப்ட்டை மின்னலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஏர்கிராஃப்ட்டில் மின்னல் தாக்குனா என்ட்ரி பாயிண்ட்டு, எக்ஸிட் பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும். அதாவது என்ட்ரி பாயிண்ட்னா மின்னல் வந்து தாக்குன இடம், எக்ஸிட் பாயிண்ட்னா மின்னல் வந்து அந்த ஏர்கிராஃப்ட்லேருந்து வெளியே போன இடம். இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சாங்க, பின்னாடி யூஸ் ஆகும். இப்போது ஒரு ஏர்கிராஃப்டில் மின்னல் தாக்குனா அடுத்து என்ன நடக்கும்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, மின்னல் தாக்குனா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் இருக்கும்னு. இந்த எக்ஸிட் பாயிண்ட் மூலிமா ஏர்கிராஃப்டில் லைட்னிங் தங்காமல், அப்புறம் உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸு, ஃபியூயலுக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் அந்த எக்ஸிட் பாயிண்ட் மூலிமா காற்றுக்கு எக்ஸிட் ஆயிரும். இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்னா, என்ட்ரி பாயிண்ட்லேருந்து எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு போக ஒரு கண்டக்டிவ் பாத்து வேணும். இதை மனசில் வச்சு தான் எல்லா ஏர்கிராஃப்ட்டும் மெஜாரிட்டி அலுமினியத்தால் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அலுமினியம் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அலுமினியம் தான் லைட் வெயிட்டில் அதிக ஸ்ட்ரென்த்தும் அதிக கண்டக்டிவிட்டியும் கொடுக்கும். அதனால தான் அலுமினியம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வர மெஜாரிட்டியான கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் எல்லாமே மெஜாரிட்டியாக காம்போசிட் மெட்டீரியல்ஸ்னால உருவாக்கியிருப்பாங்க.